அது சிரிப்பாங்க. அரசு சாராயங்காய்ச்சி விற்கும்போது படம் எடுக்கக்கூடாதா? பிறகு இந்த பாகுபலியில் எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000-1500 கோடி வந்திருக்கு. ஏன் அந்த வருமானத்தை நம்ம எடுக்கக்கூடாது? இப்போ எனக்கு ஒரு கனவு இருக்குது. நான் வந்த பிறகு என் பாட்டி வேலுநாச்சியார், எங்கள் பாட்டன் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கொன்று, மருதுபாண்டியர் எங்கள் ஐயா எடுத்தார் சிவகங்கை சீமையில். மறுபதிப்பு கூட செய்யணும்னு எனக்கு வண்ணத்தில் ஆசை இருக்குது. இன்னைக்கு முடியல. அது காசு எங்க நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியல இன்னைக்கு துறை சினிமா துறை? அது நோக்கம் இல்லை. எனக்கு வரலாற்றை படிக்கிறத விட பார்க்கறதுல என் பிள்ளைகளுக்கு ஆர்வம் அதிகம். அதனால நாங்கள் பதிஞ்சு வச்சா, ஒரு பாகம் 2 பாகமாக எடுத்து பதிஞ்சு வச்சா, எங்கள் முன்னோர்களின் வீரம் செறிந்த போராட்ட வரலாறு, அவர்களுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை முறை. இப்போ எங்கள் பாட்டை மருதுபாண்டியில் 8 மாதம் சண்டை போட்டிருக்காரு வெள்ளக்காரனை எடுத்து. 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியே வீர சிவாஜின்ட்டீங்க. 8 மாதம் போட்டவுடனே நீங்கள் போற்றலை. என்ன காளையார் வேலையை ஊரை விட்டே இப்போ எடுத்துகிட்டு வரல. எங்கள் பாட்டி உலகத்தில் அப்படி ஒரு வீர பெண்ணை, தமிழ் பெருமக்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெண்மகள் அவன். இன்றைக்கி தானே முற்போக்கெல்லாம் பேசுகிறீங்க. அன்னைக்கு ஒரு கைம்பெண் மூக்கை சிந்திட்டு மூளையில் முக்காடை போட்டு இருக்காம வாழும் வேலு ஏந்தி போர் இழந்த நிலத்தை மறுபடி போரிட்டு மீட்டான்னா அது நம்ம பாட்டி தான். அவளை எங்கே அந்த சமூகம் போற்றிருக்கு? கண்ணை ஒரு காப்பிய நாயகி, வரலாற்று நாயகி என் பாட்டி தானே. அவளை போற்றலை, ஒன்றும் போற்றலை. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு எடுத்து வைக்கும்போது எங்கள் முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கல்ல. நீங்கள் பூலித்தேவன்லாம் பீரங்கி குண்டுகள் தொலைக்காத மண் சுவரில் கோட்டை கட்டி வாழ்ந்துருக்காங்க என் பாட்டேன். யாரும் நெற்கட்டுஞ்சவலாம் பூலித்தேவனா ஒரு கை பாத்ரூம்னு படையை கிளப்பி வந்த இடத்துல அவன் பீரங்கி துப்பாக்கியை வாளும் வேலும் வச்சு அடித்து விரட்டி திருப்பி எந்த இடத்துல பழைய கிளப்புனானோ அந்த இடம் வரைக்கும் விரட்டி விட்டுருக்காப்புல. அதே மாதிரி தான் என் பாட்டன் அழகுமுத்துக்கொண்டு துப்பாக்கி தோட்டம் ஆட்டு புழுக்கைக்கு சமப்படான்னு போட்டுருக்கான். பாட்டன் தீரன் சின்னமலையெல்லாம் நினச்சி பாருங்க. இவங்களா அது மன்னைங்க. அவன் ஒரு குடிமகன். அவன் கூப்பிட்டு படைக்கவன் வருவான் சொல்லுங்க. சாதாரண குடிமகன். அதனால தான் அவரையும் எங்கள் தலைவரையும் ஒரே ரத்தம் அதே வீரம்னு சொல்லிட்டு சமகால புரட்சியாளர்களாக பார்க்கறதுக்காக காரணம் என்னென்னா, குடிமகன் கூப்பிட்டு. இப்போ நான் மினிஸ்டர் மகன் இல்லை, அமைச்சர் மகன் இல்லை, நான் ஸ்டாலினில் உதயநிதி இல்லை, நான் ஐயா எடப்பாடி மாதிரி முதலமைச்சராக இருந்து கூப்பிடல. சாதாரண மகன் கூப்பிட்டா அப்போல்லாம் இருக்கணக்கில் மக்கள் வரானே எப்படி? அதுக்கு பேர் தான் புரட்சி. அப்போ அதை செஞ்சவன் எங்கள் பாட்டெல்லாம் தீரன் சின்னமலை. ஒரு விவசாய குடும்பத்தில் 9வது மகனாக பிறந்தவன் வந்திருக்கான்னா இப்படி வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை கொண்டு வரும்போது தூக்கி கழுத்தில் மாட்டிட்டான், மரணத்துக்கு போட அப்படின்னு. நீ எதிரிடா, நீ எனக்கு மரணத்தை பரிசா தந்ததா இருக்கக்கூடாதான்ட்டான்ல. அந்த மாதிரி வீரத்தைலாம் நாங்கள் எப்போ என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறது? சரி, இப்போ அதனால அதை படமாக படைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது.